வணக்கம். நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா. நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் விரும்பி வளர்க்கிறோம். பிராணிகளில் நாயை நாம் விரும்பி வளர்க்கிறோம். அது நாய்கள் மிகவும் சிறந்தது அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்க்கிறோம். நமது அன்பை செலுத்தி வளர்க்கிறோம். ஆனால் பாருங்கள் என் சகோதரர்களே, நான் நாயை வளர்க்கும் பொழுது 2 நாய்களை, ஆண் பெண், இவைகளை ஒன்றாக சேர்த்து வளர்த்தால் வீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அவர்கள் ஒன்றை ஒன்று அன்பு செலுத்தி கொண்டு அவர்கள் கஷ்ட துன்பங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நாம் பலர் என்ன செய்கிறோம் என்றால், ஆசைக்கு ஒரு நாயை வளர்க்கிறோம். பாருங்கள், அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னா அதனுடைய இனத்தோடு இன்னொரு இனம், அதாவது அதனுடைய இனத்தை மற்றொரு இனம் சொல்ல முடியாது, மற்றொரு நாயை, 2 நாய்களை நாம் வளர்த்தால் அவைகள் ஒன்றோடு ஒன்று அன்பு செலுத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்கும். நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரே ஒரு நாயை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அது தனிமையிலே இருந்து கொண்டிருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. தனிமையிலே இனிமை காண முடியுமா? பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரே ஒரு மனிதர் தனியாக இருந்தால் நம்மால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நமக்கு ஒரு துணைவி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். அதே போல் எந்த ஒரு மிருகங்களை வளர்த்தாலும் அந்த இனத்தை 2 ஆண் பெண் இவைகளை நாம் வளர்த்தால் அவைகளும் சந்தோஷமாக இருக்கும். அவைகளிலிருந்து நாம் பெறும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், நமக்கு எவ்வளவு சுயநலம். பிறகு மேலும் அவருடைய நலத்தை நாம் கவனிப்பதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த தனிப்பட்ட மனுஷனால் எப்படி தனியாக சந்தோஷமாக இருக்க முடியாதோ, அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு மிருகம், ஒரு நாயை எடுத்துக்கொள்ளுங்க, தனிப்பட்ட ஒரே ஒன்றை வளர்த்து கொண்டு இருந்தால் அது எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அது கஷ்ட துன்பங்களை அதனுடைய இனத்தோடு அது பகிர்ந்து கொண்டால் தானே அது சந்தோஷமாக இருக்க முடியும். பாருங்கள், நாம் அதை செய்யாமல் அன்புக்காக, சுயநலத்துக்காக ஒரே ஒரு நாயை வளர்த்து கொண்டு ஜஸ்ட்டு பாருங்கள். நாம் நாய்களை வளர்க்கும் போது 2 நாய்கள், ஆண் பெண், இவைகளை வளர்த்து கொண்டு வந்தால் அவைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். ஓகே செல்வங்களே, நாம் நாயை வளர்க்கும்போது 2 நாய்களை வளர்க்க முயற்சிப்போம்.